ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஏஎஃபோட ப்ரிலிம்ஸ், அதாவது நமக்கு டென்டேட்டிவ் டேட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ப்ரிலிம்ஸ்க்கான டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 ஆகஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக. ஸோ இப்போ 30 ஆகஸ்ட் நமக்கு கன்ஃபார்ம் எக்ஸாம் இருந்தால் மேக்ஸிமம் இந்த டேட்டு தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த டேட் எக்ஸாம் இருக்கிறப்போ ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாளில் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. எப்போனா இந்த 30ன்றது கன்ஃபார்மாக இருந்தால் மேக்ஸிமம் இந்த டேட் கன்ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 7 days தான் இருக்கும், 7 to 8 days தான் இருக்கும் இல்லையா ப்ரிலிம்ஸ்க்கு. இந்த 7 to 8 days வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த 8 days வந்து நம்ம கம்ப்ளீட்டா என்னதான் பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு தான் வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க மெயின்ஸ்க்கு போக முடியும். ஸோ நீங்க மெயின்ஸுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த லாஸ்ட் 7 to 8 days கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பேசிக்ஸ், எனக்கு ஓரளவுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரியும் ரீசனிங்கில். ஸோ பசில்னா அந்த பசில் எப்படி அப்ரோச் பண்ணணும், மெத்தட்லாம் தெரியும் அப்படின்னா ஸோ இந்த 7 to 8 days வந்து எனஃப் நீங்கள் ப்ரிலிமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ கட் ஆஃப் வந்து நம்மளால எப்பவுமே வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைம் ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஸோ வெறும் 21 கட் ஆஃப் இருந்த டே இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து 50-60 கிட்டலாம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு கட் ஆஃப்க்கு. ஸோ டிஃபிகல்ட்டி லெவலு, எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸாம் வந்து மாடரேட்டா டிஃபிகல்ட்டா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 7 to 8 days நல்லா ப்ராப்பராக வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 7 days நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து செக்ஷனல் மார்க்கும், அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 week வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ 7 days தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்ல, அதாவது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கம்மியாக ஸ்கோர் வருதோ அந்த செக்ஷன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் எடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்செப்ட்லாம் தெரியும் பட் எனக்கு ப்ராக்டிஸ் தான் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த 7 to 8 days அப்படின்றது ஒரு எனஃப். எனக்கு கான்செப்டே தெரியாது அப்படின்றவங்க இந்த 7 to 8 days கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ அது வந்து டவுட் தான். ஏன்னா இந்த 7 days உங்களால் கான்செப்ட்ஸ் எல்லாமே, குவான்ஸ், ரீசனிங் எல்லாமே லேர்ன் பண்ண முடியுமானா கஷ்டம். ஸோ இது 1 monthக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட இன்னத்துக்கு கான்செப்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் மார்க் டெஸ்ட்டும் போட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருந்திருக்கும். பட் உங்களுக்கு கான்செப்டே தெரியாமல் இந்த 7 days நான் பண்ணிட முடியுமா அப்படின்றது டவுட் தான். ஸோ ஃபேக்காக வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல விரும்பல. அதாவது 7 to 8 days நீங்கள் கிளியர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக டவுட் தான். ஓகேவா? டவுட்டுன்றதை விட பாசிபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த 7 to 8 days வந்து ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எதுக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜை முதல்ல கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ போட்டு இதை ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எந்த எந்த கொஷின் அட்டன் பண்ணால் நம்மளால் மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணால் நம்ம வந்து சேஃபர் ஜோனில் இருக்கலாம், இதெல்லாம் வந்து பாருங்கள். ஒரு மார்க் டெஸ்ட்லையும் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு ஆல். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 days வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 30 எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.